நண்பர்களே, ஒரு உஷாரான யாரையும் சீக்கிரம் நம்பிராத மீன் ஒண்ணு இருக்கு. அதையும் ஏமாற வச்சு பிடிக்கிறதுக்கு நம்மளோட மீனவர்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் வச்சிருக்காங்க. அது என்ன மீன், என்ன ட்ரிக்னு தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாத விஷயத்த நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போறேன் மாத்தே. இது பேரு கட்டில் ஃபிஷ். அதே தமிழ்ல நான் காண்பது கனவாதான். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற வலையில நிறைய மாற்ற கனவா பேரு ஓட்டு கனவா. ஓட்டு கனவாவா? அப்ப அதுக்கு ஓடு இருக்குமா? இருக்கும். வேணா தட்டி காமிக்கிறேன் பாருங்க. சரி, நான் இப்போ அதை பிடிக்க யூஸ் பண்ற ஸ்பெஷல் ட்ரிக் என்னன்னு சொல்றேன். போட்ல போறதுக்கு முன்னாடி செடியை புடுங்க போவாங்க. புடுங்கும் போது உஷாரா புடுங்கணும். வணக்கம்ல மாப்பிள, தேனில இருந்து. என்னது செடியை புடுங்க போவாங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. சொல்றேன். அந்த செடியெல்லாம் எடுத்து வலையோட டாப்ல கட்டி கடல்ல போடுவாங்க. கனவாக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க தங்குறதுக்காக வரும். அதுக்குன்னு உடனே எல்லாம் நம்பிராது. அதான் ஃபர்ஸ்டே சொன்னனே, இந்த மீன் எதையும் சீக்கிரம் நம்பிராதுன்னு. இது என்ன புது இடமா இருக்கு? ஆமாங்க, அப்படிதான் தெரியுது. நேரம் போக போக அந்த வலையில செடி இருக்கிற இடத்துக்கு தங்குறதுக்காக வரும். என்ன ரொம்ப நேரமா அது அதே இடத்துல இருக்கு? ஆமாங்க, சேஃப்னு தான் நினைக்கிறேன். வாங்க போலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்றியே, அப்ப அந்த போட்ல போனவங்க எல்லாம் அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கால உந்தி உந்தி தள்ளுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு படகுல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் தான். அப்புறம் என்ன, டைம் ஆன உடனே மாட்டின கனவாவோட அந்த வலைய எடுத்துருவாங்க. ஏங்க, நான் மாட்டிக்கிட்டேங்க. என்னது மாட்டிக்கிட்டியா? என்னை விட்டு போகாத, செத்தாலும் ஒன்னாவே செத்துடலாம். உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது.